வணக்கம் மக்களே, வெல்கம் டு எக்யூப் அகாடமி. ஸோ ஆர்ஆர்பியோட அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் 2024 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் சொல்ல போகிறோம். நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஆல்ரெடி கிராஜுவேட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் நம்ம ஆல்ரெடி ஃபுல் டீட்டெயில் பார்த்துருந்தோம். நீங்களும் அப்ளை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நம்புகிறேன். கிராஜுவேட்னா பே லெவல் 5க்கும் 6க்கும் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4-3-2 இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பே லெவல் 4-3-2க்கான நோட்டிஃபிகேஷன் தனியாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் ஒரே நோட்டிஃபிகேஷனாக தான் வந்துச்சு. பே லெவல் 6லேருந்து 2 வரைக்கும் ஒரே நோட்டிஃபிகேஷனாக வந்துச்சு. இந்த டைம் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பே லெவல் 5-6 தனியாகவும் 4-3-2 தனியாகவும் நடத்துகிறாங்க. ஸோ அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், என்ன டிஃப்ரென்ஸு, என்ன ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரைட்டா? இதில் இங்கே வந்து ஒரே சிலபஸ் 3 தேர்வுகள் அப்படின்னு போட்டிருக்கேன் இல்லையா? இப்போ ஆல்ரெடி என்டிபிசி கிராஜுவேட் லெவல் இருக்குது, இப்போ என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் வந்துருச்சு, அடுத்து குரூப் டி வரப்போகுது. 3க்குமே ஒரே சிலபஸ் தான், ஒரே எக்ஸாம் பேட்டர்ன் தான், எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. அதை தான் இதில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை நான் சொல்கிறேன். இதுக்கும் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், உறுதியாக பாஸ் ஆகிடலாம். ஓகே, இப்போ நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 20 செப்டம்பர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னைக்கு ஓப்பன் ஆகுதுன்னா நாளைக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. 21/9 20/10 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 22 வரைக்கும் பேமெண்ட் பண்ணிக்கலாம். 23/10 1 வரைக்கும் கரெக்ஷன். அப்ளிகேஷன்லாம் சேமாக தான் இருக்கும். இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து அண்டர் கிராஜுவேட்னு சொல்லிட்டாங்களே, HSC லெவல் தான். நீங்கள் அது வரைக்கும் 12th படிச்சிருந்தா இதுக்கு தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி எழுதுங்க. நீங்கள் ரெண்டுக்குமே அப்ளை பண்ணுங்கள். ரெண்டுக்குமே தனித்தனியாக எக்ஸாம் நடக்கும், வேறு வேறு டேட்டில் தான் நடக்கும். ஓகே, அதனால் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். நாளையிலேருந்து அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் லெவலுக்கு அப்ளை பண்ணிடுங்க. கிராஜுவேட் லெவலுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அண்டர் கிராஜுவேட் லெவலுக்கு அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்ளை பண்ணாமல் இருந்துடாதீங்க. நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 20/10 அடுத்த மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குது. ஓகேவா? ரைட், இது பேசிக். அகைன் நாங்கள் சொன்ன எல்லாமே சேம். இதுக்கும் வந்து இப்போ என்னென்ன நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது, என்னென்ன எக்ஸாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் பே லெவல் 3, அக்கௌண்ட்ஸ் கிளர்க் ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் பே லெவல் 2, ட்ரெயின்ஸ் கிளர்க் பே லெவல் 2. இந்த 4 போஸ்டிங் தான் சூஸ் பண்ண போகிறாங்க. பே லெவல் 4க்கு எதுவும் அவங்க கொடுக்கல, 3க்கும் 2க்கும் மட்டும் கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் ஃபிட்டு கமர்ஷியலுக்கு B2, அகைன் இது ரெண்டுக்கும் C2, ட்ரெயின் கிளர்க் A3. ஏஜ் வந்து அங்கே சொன்னது தான், மினிமமாக 18லேருந்து 18, மினிமம் மேக்ஸிமம் 33 சொல்லியிருக்காங்க ஃபார் ஜென்ரல். இதே இது நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்கன்னா, சாரி இங்கே வந்து இன்னொரு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்களே, 33. ஓபிசியாக இருந்தீங்கன்னா ப்ளஸ் 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். SC STக்கு ப்ளஸ் 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஓகேவா? இதில் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அப்ளை பண்ணுறது தான் நல்லது. ஒருவேளை வாங்குறதுல டிலே இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணிவிட்டு கூட வாங்கிக்கோங்க. ரயில்வேல எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேவா? கரண்ட்டாக உங்கள் கையில் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நல்லது, இல்லைன்னா வாங்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. SC STயாக இருக்கிறவங்க வந்து உங்கள் கையில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட சர்டிஃபிகேட் இருக்கும், அந்த சர்டிஃபிகேட்டே என்எஃப், அதை வச்சே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதில் ஓவராலாக வேகன்சி 3445 சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும், டபுள் மடங்கு ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 7000 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. வேகன்சி பற்றி கவலைப்படாதீங்க, அப்ளை பண்ணுங்கள். 3445. ரைட், அது ஆல் ஓவர் இந்தியா, ஆல் இந்தியா வேகன்சி. ஏன் நம்ம ஜோனுக்கு எவ்வளோ இருக்குது, சென்னை ஜோனுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் பின்னாடி பார்ப்போம். ஓகேவா? மெடிக்கல் ஃபிட்டு நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போ மெடிக்கல் ஃபிட் இதுலேயுமே ஒரு தடவை சொல்கிறேன். இப்போ A3 ஃபிசிக்கலி ஃபிட் இன் ஆல் அஸ்பெக்ட். ஓகேவா? நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக எல்லா வகையிலையுமே ஃபிட்டாக இருக்கணும். நான் போன வீடியோவில் சொல்ல மாதிரி உங்களுக்கு குணப்படுத்த முடியாத வியாதி அப்படின்னு எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகே, க்யூரபிள் டிசீஸ் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இதில் A3 அதாவது ட்ரெயின்ஸ் கிளர்க் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு 6/9 இருக்கணும். வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ், பவர் நாட் எக்ஸீடிங் 2 diopter, ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. உங்களோட கண்ணாடியோட பவர் 2க்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களுக்கு A3 கிடைக்கும். ஓகேவா? ஒருவேளை 4க்கு போச்சு, உங்களோட கண்ணோட பவர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா B2 கொடுப்பாங்க. 4க்கு மேலே போயிடுச்சு, கிரேட்டர் தென் 4 ஆயிருச்சு அப்படின்னா C2 கிடைக்கும். ஓகேவா? B2 அப்படிங்கிறது கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்டுக்கான போஸ்டிங்கு. இது வந்து ஜேஏக்கும், சாரி அக்கௌண்ட்ஸ் கிளர்க், ஜேஏ இல்லை, அக்கௌண்ட்ஸ் கிளர்க்குக்கும் நம்ம அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் ஜூனியர் கிளர்க். இப்போ இதுக்கான ஃபிட்னஸ் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி பழைய நோட்டிஃபிகேஷன் ஒன்று பார்த்தோம் இல்லையா, என்னென்ன போஸ்டிங் பார்த்தவங்க. இப்போது ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட் அப்படின்னு ஒன்று பார்த்தோமா, அதே மாதிரி
சீனியர் கிளர்க் அப்படின்றது பார்த்தோமா, இங்க இருக்கு இல்லையா, அந்த அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கோட அடுத்த ப்ரொமோஷன் தான் ஜேஏஏ. ஜூனியர் கிளர்க்கோட அடுத்த ப்ரொமோஷன் தான் சீனியர் கிளர்க். நீங்க அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா டைரக்டா ஒரு ப்ரொமோஷனை சேர்த்தே நீங்க வாங்கிட்டு போயிடலாம். இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு 3ல இருந்து 5 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அடுத்த ப்ரொமோஷனுக்கு. ரைட்டா? அதனால நீங்க அந்த எக்ஸாமே டார்கெட் பண்ணி படிங்க. ஒருவேளை கிராஜுவேட் லெவல் கிடைக்கலன்னா அண்டர் கிராஜுவேட் லெவலில் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ப்ரொமோஷன் எல்லாமே அந்த கமர்ஷியல் இருக்கு இல்லையா, கமர்ஷியல் கம் டிக்கெட்ல இருக்கு இல்லையா, இதோட ப்ரொமோஷன் வந்து சீனியர் கமர்ஷியல் கம் டிக்கெட்ல இருக்கு. இது வந்து லெவல் 5ல வரும். ஓகேவா? அதுக்கு ஒரு வேலை போக முடியலன்னா நம்ம இதுல வேலையை வாங்கிட்டு ப்ரொமோஷன்ல போய்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்? மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து உங்களோட கண்ணாடியோட பவர் வச்சு தான் இருக்கு. பிசிக்கலா நீங்க ஃபிட்டா இருக்கணும். 2 டயாப்டர் வரைக்கும் A3 கொடுப்பாங்க. 2 to 4 B2 கிடைக்கும். 4க்கு மேல போயிட்டா C2 கிடைக்கும். C2 மட்டும்தான் உங்களுக்கு எலிஜிபிளா இருந்துச்சுன்னா நீங்க ஜூனியர் கிளர்க்குக்கும் அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கு மட்டும்தான் எலிஜிபிள். மீதி 2 போஸ்டிங்க்கு நீங்க எலிஜிபிள் இல்லை. அதை இப்பயே நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. இதை பேஸ் பண்ணியே ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ப்ரிஃபரன்ஸை பத்தியும் பின்னாடி பேசுவோம். ரைட்? அடுத்து எக்ஸாம் பேட்டர்ன். எக்ஸாம் பேட்டர்ன் அதே போல தான். CBT 1, CBT 2, அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட். இதுல CBT 2 தான் மெரிட்டுக்கு. ஓகேவா? கிராஜுவேட் லெவலுக்கு என்ன பேட்டர்னோ அதே பேட்டர்ன் தான் இங்க. ஆனா எக்ஸாம் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான். இப்ப அதே கவனிச்சீங்கன்னா 90 நிமிஷம் பரீட்சை, 40 ஜெனரல் அவேர்னஸ், 30 மேத்தமேட்டிக்ஸ், 30 ரீசனிங், மொத்தம் 100 கேள்வி. ஓகேவா? அங்க என்ன சிலபஸ் இருந்துச்சோ அப்படியே காப்பி பேஸ்ட் தான் பண்ணியிருப்பாங்க. எந்த சேஞ்சுமே இருக்காது. ரைட்டா? இது CBT 1. CBT 1 நீங்க கிளியர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நான் அதுல சொன்ன மாதிரி தான் மேக்ஸ் ரீசனிங்க நல்லா படிங்க, கண்டிப்பா கிளியர் ஆகலாம். ஓகேவா? CBT 2 அங்க சொன்ன அதே தான். கிராஜுவேட்டுக்கு என்ன அதான் அண்டர் கிராஜுவேட். 90 நிமிஷம், 50 ஜென்ரல் அவேர்னஸ், 35 மேக்ஸ், 35 ரீசனிங், 120 கொஸ்டின். ரைட்டா? இங்கே வந்து இதே சிலபஸ் தான் காமன் ஃபார் CBT 1 and 2. 1 and 2க்கு ஒரே சிலபஸ் தான், ஒரே பேட்டர்ன் தான். ரைட்டா? எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் ஆகாது. அதனால நீங்க இப்போ கிராஜுவேட் லெவலுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஓகேவா, கிராஜுவேட் லெவலுக்கு நீங்க ஆப்டியும் ரீசனிங்கும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அடுத்து வர இந்த அண்டர் கிராஜுவேட் லெவலுக்கு நீங்க ஈஸியா எழுதிடலாம். அடுத்து குரூப் டி கால்ஃபர் பண்ணுவாங்க, குரூப் டியும் நீங்க எழுதிடலாம். இதுதான் நான் ஒரே சிலபஸ் 3 எக்ஸாம்னு நான் சொல்லியிருந்தேன். ஒரே சிலபஸ் தான் ஜிஎஸ். நீங்க இந்த 3ஐயும் படிச்சீங்கன்னா, ஆப்டி ரீசனிங் ஜிஎஸ் கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அடுத்து வரிசையா வர எல்லா நோட்டிஃபிகேஷனையும் நீங்க தாராளமா அப்ளை பண்ணி எழுதலாம். எல்லாம் ஒரே பேட்டர்ன் தான். டிஃபிகல்ட்டி லெவல் கிராஜுவேட்டை விட அண்டர் கிராஜுவேட் ஈஸியா இருக்கும், அண்டர் கிராஜுவேட்டோட குரூப் டி ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான், ஈஸியா எழுதிடலாம். சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. சேம் பேட்டர்ன் தான். ரைட்? கிளியர் பண்ண என்ன செய்யணும்? ஆப்டிடியூடும் ரீசனிங்கும் நல்லா படிக்கணும். ஜிஎஸ் அதுக்கப்புறம் படிக்கணும். ரைட்டா? எல்லாருமே கேட்கலாம், என்ன சார் ஜிஎஸ் தான் 50 கொஸ்டின் இருக்கு, நீங்க அதை ஜிஎஸ் படிக்க சொல்லலாம், மேக்ஸ் ரீசனிங் படிக்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். மேக்ஸ் ரீசனிங்ல தான் உங்களால அக்யூரசியை மெயின்டைன் பண்ண முடியும். ஜிஎஸ்ல அக்யூரசியை மெயின்டைன் பண்ணவே முடியாது. ஏன்னா ஜிஎஸ்ல எங்க இருந்து கொஸ்டின் கேட்பாங்கன்னு தெரியாது. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ 50 கொஸ்டின் கேட்குறாங்க இல்லையா CBT 2ல, இந்த 50 கொஸ்டின்ல கட்டாயமா 15+ கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னே உங்களுக்கு தெரியாது. அது என்னன்னே தெரியாது. நீங்க எவ்வளவு பெரிய கிங்கா வேணா இருக்கலாம், நீங்க என்ன வேணா படிச்சிருந்துருக்கலாம். ரைட்டா? அந்த 15+ கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ரொம்ப ரேண்டமா தான் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். 35 இருக்குல்ல, ரிமைனிங் 35ல ஒரு 30 கொஸ்டின்ஸ் வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க படிச்சீங்கன்னா, உருப்படியா படிச்சிருந்தீங்கன்னா அந்த 30 கேள்வி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மீதி 5 ரேண்டமா தான் நீங்க அட்டன் பண்ற மாதிரி ஆயிரும். அப்போ 30 கேள்வி தான் உங்களால சாலிடா அட்டனே பண்ண முடியும். 20 சுத்தமா போயிடும். ரைட்டா? ஆனா இந்த 70 கேள்வி நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா 70க்கு 70மே வாங்கலாம். ரைட்? அட்லீஸ்ட் நீங்க 65+ ஆவது வாங்கலாம். ஓகேவா? நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். ரைட்? அப்போ நீங்க கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ஆப்டிடியூட் ரீசனிங் தான். லெவல் 5க்கு என்ன பண்ணணுமோ அதே தான் இங்கேயும். ரைட்? லெவல் 5 லெவல் 6க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ற மாதிரி தான் இங்கேயும் ப்ரிப்பேர் பண்ண போறீங்க. கண்டினியூஸா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆப்டி ரீசனிங் நல்லா படிங்க. ரைட்? அடுத்து ஸ்கில் டெஸ்ட். ஸ்கில் டெஸ்ட் எந்த ரெண்டுக்கு மட்டும் தான் இருக்குன்னா, அக்கௌண்ட்ஸ் கிளர்க்குக்கும் ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட்டுக்கு மட்டும் தான் ஸ்கில் டெஸ்ட் உண்டு. ஸ்கில் டெஸ்ட்னா டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட். டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து ரொம்ப பேசிக்காக தான் கேட்பாங்க. 35 வேர்ட்ஸ் பெர் மினிட், அதாவது 10 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. நீங்க வந்து 350 கீஸ் வேர்ட்ஸ் டைப் பண்ற மாதிரி இருக்கும். ரைட்டா? 35 வேர்ட்ஸ் பெர் மினிட் தான் நம்ம கணக்கு. ஈஸியாகவே பண்ணிடலாம். அது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதனால இப்போ ஸ்கில் டெஸ்ட்டை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஸ்கில் டெஸ்ட் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ரைட்டா? நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது CBT 1 and 2 தான். சேம் சிலபஸில் இருக்க போகுது.
ரைட். நம்ம ஜோனுக்கான வேகன்சி ஆர்ஆர்பி சென்னைக்கான வேகன்சி 194, மொத்த வேகன்சி 194. இதில் ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் இருக்குது, அக்கௌண்ட்ஸ் கிளர்க் இருக்குது, கமர்ஷியல் கிளர்க், ட்ரெயின்ஸ் கிளர்க். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ கொடுத்துக்கோங்க. ட்ரெயின்ஸ் கிளர்க் ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது, அதுவும் அன்ரிசர்வ்டு. அதனால் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக தயவு செய்து கொடுக்காதீங்க. ஜூனியர் கிளர்க் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுங்க, அக்கௌண்ட்ஸ் கிளர்க் அடுத்து கொடுங்க, அப்புறம் கமர்ஷியல் கொடுங்க, அதுக்கப்புறம் ட்ரெயின்ஸ் கிளர்க் கொடுங்க. கண்டிப்பாக வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து ஜூனியர் கிளர்க், அடுத்து அக்கௌண்ட்ஸ் கிளர்க், அடுத்து கமர்ஷியல் கிளர்க், கடைசியா ட்ரெயின்ஸ் கிளர்க். இந்த பேட்டர்ன்லயே நீங்க வந்து ப்ரிஃபரன்ஸை கொடுக்க ட்ரை பண்ணுங்க. இதுதான் பெட்டர் ப்ரிஃபரன்ஸ். நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்றவரா இருந்தாலும் இதுதான் பெட்டர் ப்ரிஃபரன்ஸ். இதையே நீங்க ஃபாலோ பண்ணி ப்ரிஃபரன்ஸா கொடுங்க. ஓகேவா? இதுல நீங்க ஜூனியர் கிளர்க் வந்து ஃபர்ஸ்ட் எஸ்ஆர் கொடுத்துருங்க, அப்புறம் ஐசிஎஃப் கொடுங்க. அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் கிளர்க் ஃபர்ஸ்ட் எஸ்ஆர் கொடுத்துருங்க, அப்புறம் ஐசிஎஃப் கொடுங்க. ஐசிஎஃப் லாஸ்ட்டாக கொடுங்க. இல்லை உங்களுக்கு சென்னையில் போய் வேலை பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, நான் சென்னைக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னா ஐசிஎஃப் ஃபஸ்ட்டே கொடுத்துருங்க. அது உங்களுடைய முடிவு. ஓகேவா? நான் சென்னைக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் தாராளமாக ஐசிஎஃப் கொடுத்து ஐசிஎஃப் டேரக்டாக சென்னையில் போய் போஸ்ட் ஆகலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் நம்மளோட ப்ரிஃபரன்ஸுக்கான ஐடியா. ரைட். இப்போ நம்ம என்னென்ன பண்ணணும் படிக்கிறதுக்கு, நான் ஆல்ரெடி அந்த வீடியோல டீட்டெயிலாக என்னென்ன படிக்கணும்னு சொல்லியிருப்பேன். ஹவு டு ப்ரிப்பேர், எங்கே படிக்கணும் என்ன படிக்கணும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆர்ஆர்பிக்கு, அதையும் ஒரு தடவை பாருங்க. ஹவு டு ப்ரிப்பேர்னு ஒரு வீடியோ இருக்குது, இதுக்கு முந்தின வீடியோ அதுதான். இங்கேயுமே திரும்ப ஒரு தடவை நல்லா சொல்கிறேன். ஆப்டிடியூட், ரீசனிங்கு, ஜென்ரல் அவேர்னஸ், இது மூணுமே நீங்கள் படிக்கணும் இல்லையா? இந்த ஆர்டர்லேயே படிங்க. ஃபஸ்ட்டு ஆப்டி ரீசனிங்கை ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சிலபஸ் வைஸ், சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது வைஸ் ஃபுல்லாக படிங்க. சிலபஸை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ப்ராக்டிஸ் பண்ண தான் எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஜென்ரல் அவேர்னஸ் படிக்கும்போது நீங்கள் 2 முக்கியமான பார்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஒன்று வந்து சயின்ஸு, இன்னொன்று கரண்ட் அஃபேர்ஸ். ரைட்டா? சயின்ஸும் கரண்ட் அஃபேர்ஸும் தரவாக ப்ரிப்பேர் பண்ணணும். கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட் 6 மந்த்ஸுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க. சயின்ஸில் 3 பார்ட்டும் படிக்கணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மூணுமே நீங்கள் தரவாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட்டா? எல்லாமே எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான். 6th to 10th என்சிஇஆர்டி புக்கு அல்லது தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் புக்கு, இதில் 2ல் ஏதாவது ஒன்று நீங்கள் படித்தே ஆகணும். ரைட்டா? அதுபோக கரண்ட் அஃபேர்ஸ் பாஸ்ட் 6 மந்த்துக்கு நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரைட்? ப்ளஸ் ஏதாவது ஒரு ஜிகே புக்கு, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அரிஹண்ட்டு ஆர் லூசன்ட்டு ஜிகே புக்கு படிச்சுக்கோங்க. ரைட்டா? இதில் மெயின் இம்பார்ட்டன்ட் ரோல் ஒருத்தன் ப்ளே பண்ணுவான். அவன் பேர் என்னன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா? கடந்த வருஷம் என்டிபிசி 130 140 செட்டு நடந்திருக்கும், ஷிஃப்ட் எல்லாம் சேர்த்து. அதை ப்ரிப்பேர் பண்ணுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை டெஸ்ட் போட்டு பாருங்க. ஓகேவா? ரைட். இந்த இடத்துல நான் இன்னொன்னே சொல்லிக்கிறேன். கம்ப்ளீட் கோர்ஸ் ஒன்று நம்ம லான்ச் பண்ண போகிறோம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். கம்ப்ளீட் கோர்ஸ் ஆப்டிடியூடு, ரீசனிங்கு, கிளாஸு ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச், சிபிடி. ரைட்டா? நம்ம சிபிடி எப்படி இருக்குன்னு இன்னைக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட நம்ம சேனலில் போட்டிருந்தேன், அதையும் பாருங்கள். பக்காவாக இருக்கும். நம்ம ஆப்டிடியூட் ரீசனிங் வந்து எவ்வளோ தரவாக பேசிக்லேருந்து டஃப் லெவல் வரைக்கும் கிளாஸ் இருக்கும். பேசிக்காக உங்களுக்கு நம்பர்னா என்னன்னே தெரியாது, பேசிக்காக மேக்ஸே தெரியாது அப்படிங்கிற இடத்துல இருந்து மேக்ஸை பற்றி பயமே இல்லாமல் நீங்கள் அப்ரோச் பண்ணுற அளவுக்கு உங்களை ரெடி பண்ணுறதுக்கு தான் அந்த கம்ப்ளீட் கோர்ஸ் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். சீக்கிரமே லான்ச் ஆயிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீக்கே கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஒரு வீடியோவே நான் கொடுக்குறேன். ஓகே? இது ஒரு ஷார்ட் வீடியோ தான், உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாமே தெரியும். இருந்தாலும் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஒரு வீடியோவில் கொடுத்துடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணது. நீங்கள் இப்போ இந்த எக்ஸாமுக்கு கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா, என்டிபிசி கிராஜுவேட் லெவலுக்கு நீங்கள் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கிராஜுவேட் லெவலில் உங்களால் கிளியர் பண்ண முடியும். அதை விட்டு அண்டர் கிராஜுவேட் இருக்குது, அண்டர் கிராஜுவேட் விட்டால் குரூப் டி இருக்குது. எல்லாத்துக்கும் சேம் பேட்டர்ன், சேம் சிலபஸ் தான். ரைட்? ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா போதும். ஒழுங்காக படித்து கிளாஸ் அட்டன் பண்ணி டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா உறுதியாக நீங்கள் கிளியர் ஆயிடுவீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓகேவா? இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டெலகிராம் சேனலில் கான்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே? ரொம்ப வேகமான ஒரு வீடியோ தான். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நம்ம எப்படி கோர்ஸ் இருக்க போது, நம்ம கிளாஸ் எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ நான் தரேன். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட்.